அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என திருமாவளவன் பேட்டி. புதிய கூட்டணியில் விசிக சேர அவசியம் ஏற்படவில்லை என்றும் விளக்கம். களத்தில் வேலை பார்ப்பது யார், களத்தில் வேலை பார்ப்பது யார் என்பது தமிழக மக்களுக்கு தெரியும். களத்தில் இறங்கினால்தான் பிரச்சனை குறித்து தெரியும் என்றும் தாவேகா தலைவர் விஜய்க்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. வல்லுநர் குழு ஆய்வுக்கு பிறகே திருவண்ணாமலையில் மகா தீபத்தன்று பக்தர்கள் மலையேறுவதை அனுமதி குறித்து முடிவெடுக்கப்படும். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. சபரிமலையில் 5 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. இருமுடியோடு ஐயனை காண பல மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே 10 ரயில்கள் ரத்து. பயணிகள் வசதிக்காக கூடுதல் பேருந்துகளை இயக்கும் மாநகர போக்குவரத்து கழகம். சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கும் செய்திதான். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் சினிமாவில் நடித்தவர்தான் என டிடிவி தினகரன் பதிலடி. விசிக குறிவைக்கப்படுகிறது என்பதை விட திமுக கூட்டணி குறிவைக்கப்படுகிறது என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து. புதிதாக அமையும் கூட்டணியில் விசிக இடம்பெறாது என்றும் திட்டவட்டம். விஜய் மீது எந்த ஒரு சங்கடமும் இல்லை. நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றது மகிழ்ச்சிதான் என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. விஜய் அவர்கள் மீது எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. அவரோடு நிற்பதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதிலும் எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனாலும் நானும் அவரும் ஒரே மேடையில் நின்றால் அதை வைத்து இங்கே அரசியல் சூதாட்டம் ஆட விரும்புகிறவர்கள் தமிழக அரசியல் களத்தில் கலைபரத்தை உருவாக்குவார்கள். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பண்ருட்டி அருகே பகண்டை, மேல் பட்டாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய உள்துறை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழு ஆய்வு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவடையும். வரும் 10ஆம் தேதி முதல் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல். விழுப்புரத்தை தொடர்ந்து கடலூரில் ஆய்வு தொடங்கிய மத்திய குழு. சேதத்திற்கு ஏற்ப இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை. கடலூரில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மாடு உயிருடன் கடலில் தத்தளிப்பு. படகில் ஏற்ற முடியாததால் வீடியோ வெளியிட்ட தாழங்குடா மீனவர்கள். திருவண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றும் போது பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுமா? மலைப்பாதை சேரும் சகதியுமாகவே இருப்பது அதிகாரிகளின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. கோவிலா மசூதியா என்ற சர்ச்சைகளை தடுக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட சட்டம் செல்லுமா? வரும் 12ஆம் தேதி விசாரிக்கிறது உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அடங்கிய தனி அமர்வு. கேரளாவை சேர்ந்த பாதிரியார் ஜார்ஜ் குவகாடிற்கு கர்டினல் பதவி. இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கும் விஷயம் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ஏழைகளுக்கு அதிக வரியும் பணக்காரர்களுக்கு சலுகையும் அளிக்கப்படுகிறது. மத்திய அரசு மீது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் விமர்சனம். உலகம் முழுவதும் களை கட்டிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். இத்தாலி நகரில் வண்ண விளக்கு அலங்காரத்துடன் பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம் திறப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.